Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இரவில் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை காலையில் தண்ணீர் ட்ரம்மில் மூழ்கி உயிரிழந்தது எப்படி? பச்சிளம் குழந்தையை அதில் போட்டது யார்? இப்படி பல கேள்விகளுடன் தங்களது விசாரணையை தொடங்கிய போலீசாரை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது இந்த சம்பவம். புதுக்கோட்டை மாவட்டம் புலியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மணிகண்டன், லாவண்யா தம்பதியர். இவர்களுக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் 5 மாத ஆண் குழந்தை இருந்தது. மணிகண்டன் நாக்பூரில் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் மணிகண்டனுக்கும் லாவண்யாவுக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. ஒரு நாள் இருவருக்கும் இடையே மோதல் அதிகமாக வெடித்துள்ளது. இதனால் லாவண்யா கணவருடன் கோபித்துக் கொண்டு புலியூரில் உள்ள தனது தாய் வீட்டுக்கு 5 மாத குழந்தையுடன் சென்றுள்ளார். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி இரவு திடீரென வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் லாவண்யா கழுத்தில் கிடந்த தாலிச் சங்கிலியை பறித்துக் கொண்டு குழந்தையை தூக்கிச் சென்றதாக கூச்சலிட்டிருக்கிறார். அதை கேட்டு உடனே ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் குழந்தையை தேடினர். அப்போது வீட்டின் அருகில் இருந்த தண்ணீர் பேரலுக்குள் மர்மமான முறையில் குழந்தை இறந்து கிடந்தது. பின்னர் இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் முதலில் குழந்தையின் தாயான லாவண்யாவிடம் விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் 2 முகமூடி அணிந்த நபர்கள் அதிகாலை தனது வீட்டுக்கு வந்ததாகவும் தன்னிடம் இருந்த தங்க நகைகளை பறித்துக் கொண்டு குழந்தையை தண்ணீர் பேரலில் போட்டு சென்றதால் குழந்தை இறந்து விட்டதாகவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து லாவண்யாவின் கணவர் மணிகண்டன் மற்றும் அவரது தாய் ஆகியோரிடம் போலீசார் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். அப்போது லாவண்யா மீது போலீசாருக்கு கவனம் திரும்பியது. இதனைத் தொடர்ந்து லாவண்யாவிடம் போலீசார் விடிய விடிய நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் அவர் குழந்தையை கொன்றதை ஒப்புக்கொண்டார். இதைத் தொடர்ந்து போலீசாரிடம் லாவண்யா பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். அதில் கணவர் தன் மீது அன்பாக இல்லாமல் குழந்தை மீது அதிகம் பாசம் காட்டி வந்தார். இதனால் ஆத்திரமடைந்த தான் குழந்தையை தண்ணீர் பேரலுக்குள் அமுக்கி கொலை செய்ததாகவும் மேலும் 7 பவுன் தங்கச் சங்கிலியை வீட்டில் மறைத்து வைத்ததாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து அந்த நகையை போலீசாரிடம் அவர் எடுத்துக் கொடுத்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து லாவண்யாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கணவரை பிரிந்த விரக்தி காரணமாக தனது 5 மாத குழந்தையை தண்ணீர் பேரலில் அமுக்கி தாயே கொன்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.